இந்த கடகராசி நேயர்கள் அவளுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அஷ்டமசனி இப்போ விளையிடுத்து. இப்போ இதனால் அஷ்டமசனி விலகினதுனால இவ்வளோ நாளாக மனசில் இருந்த தயக்கங்கள் தடங்கல்கள், ஒரு இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற பல யோசனைகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இப்போ விலகிடும். இப்போ தைரியமாக எல்லா காரியங்களும் ஈடுபடலாம். இதனால் இத்தனை நாளாக அவள் எந்த வேலைகள்லாம் பெண்டிங் போட்டிருந்தாலோ அந்தந்த வேலையெல்லாம் இப்போ எடுத்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள். இப்போ அவருடைய முன்னோர்கள், பாரம்பரியமான முன்னோர்கள் உடைய பாரம்பரிய தொழில்கள், பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் இப்போ அவளுக்கு கை கொடுக்கும். முன்னோர்களுடைய புண்ணியங்களில் இப்போ அவளுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள். அதனால் அவள் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ சனி 9 பாக்கியஸ்தானத்தில் வர்றதுனால சகல சௌபாகியங்கள், பூர்த்தி, கீர்த்தியெல்லாம், புகழ் கீர்த்தியெல்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய சாதனைகள்லாம் கடகராசிக்காரா சாதிக்கிறதுக்கு இந்த சனி ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பார். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பச்சை கொடி காட்டப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம இந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த 3 நிலைகள், அந்த இளம் வயதினர், நடுத்தர வயதினர், வயோதிகர் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இளம் வயதினுடைய அந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இத்தனை நாள் படிப்பில் ஏற்பட்ட அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். இப்போ கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமண தடைகள் விலகும். இப்போ திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணங்கள் உடனே கைகூடும். அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். நடுத்தர வயது காராளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அடியன் சொன்ன மாதிரி அந்த முன்னேற்றங்கள், இது இளம் வயதுக்காரர்கள் சொன்ன பலன்கள் தான். நல்லதொரு முன்னேற்றங்கள் அவளுக்கு வாழ்க்கையில் தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு கீர்த்தி, புகழ், அதை ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆகிறது மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். இப்போ இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்குரிய முயற்சிகளை முன்னெடுத்து செய்யணும். நம்ம முயற்சிகள், உழைப்பு, கடின உழைப்பு அதுக்கு தேவைப்படும். ஏன்னா சனி கர்மாதிபதி. அப்போ நல்ல கடமையை செய்து நல்ல ஒழுங்காக டியூட்டியை பார்த்து நல்ல உழைப்பு போட்டு எஃபோர்ட் போட்டால் இந்த காலகட்டத்தில் அவள் முன்னேற்றத்தையும் புகழையும் நல்ல ஒரு அந்தஸ்தையும் அந்த ஓவர் நைட்டில் பெரிய ஆளக்கூடிய தன்மையும் ஏற்படும். வயோதிகளாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரெல்லாம் கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை தேவை. ஏன்னு சொன்னால் அஷ்டமாதிபதி 7 குடைவன் 9 இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கணும். பெற்றோர்களிடம், உற்றோர்களிடம், முன்னவர்களிடம் கொஞ்சம் உறவுகளை மேம்படுத்திக்கணும். உடன் பிறந்த சகோதரர்கள் வழி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நல்லதொரு உறவை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதனால் எல்லோரையும் ஒரு அனுசரித்து போகக்கூடிய காலகட்டமாக வயோதிகர்கள் இருந்தான்னா அவளுக்கு அந்த அந்திம காலத்தில் அவளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை அவளுக்கு கொடுக்கும். அதனால் கடகராசிக்கார எல்லோரிடத்திலும் ஒரு அந்யோன்யமான உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கடகராசிக்காரர் வயோதிகர்களுக்கு அவளுக்கு இந்த சனிப்பயிற்சியானது ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறும்.